நான் பெட் கட்டுறேன் மட்டக்களப்பில் நீங்க இப்படி ஒரு சல்வார் கலெக்ஷனை வேற எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படியான நியூ கலெக்ஷன் சல்வார் எல்லாமே பார்த்தோன்னே ஒரு ஃபேன்சியான கடையில தான் இருக்க போதுன்னு யோசிப்பீங்க. அதுதான் இல்ல, நம்மட கல்லடியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லதாக் கலெக்ஷன் என்றவங்க இதை எல்லாத்தையுமே சேல்ல தராங்க. நீங்க ஏன் இந்த சேலுக்கு வரணும்னு எனக்கிட்ட கேட்கலாம். அதுல முதலாவது விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, இங்க காணப்படுற சல்வார் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸ். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிசைன்ல ஒரு கலர்ல ஒரு சைஸ்ல ஒரே ஒரு ஷல்வார் தான் இந்த சேல்லையே இருக்கு. சைஸும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்கிட்ட மீடியம்ல இருந்து 3XL வரைக்குமே ஷல்வார் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அதுலயும் இப்ப ஷல்வார் எடுக்கக்குள்ள நிறைய பேருக்கு வர குழப்பம் வந்து அவங்களோட சுற்றளவுகள் தான். ஸோ அழகா வந்து இவங்க இந்த பிரைஸ் டேக்லேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றளவுகளையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதால உங்களுக்கு பெர்ஃபெக்டா பொருந்துற ஷல்வாரை நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி சரியா எடுத்துக்கொள்ளலாம். இதால உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படியான அவசியம் கூட வராது. நான் பர்சனலாவே சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும் இந்த லதாக் கலெக்ஷன்ல உண்மையாவே நிறைய யூனிக்கான டிசைன் ஐட்டங்கள் வந்து காணப்படுது. அதுவுமே லிமிடெட் ஸ்டாக்ல காணப்படுது. ஸோ சேல் என்று சொல்றாங்க, ஆனா இவங்ககிட்ட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 18,000 ரூபாய் வரைக்குமே இவங்ககிட்ட ட்ரெஸ் ஐட்டங்கள் வந்து காணப்படுது. ஸோ இவங்ககிட்ட வந்து டொப்பும் இருக்குது, ஷல்வார் ஐட்டங்களும், அதாவது ஷல்வார்ல 3 பீஸ் ஐட்டங்களும் வந்து காணப்படுது. அதே மாதிரி டொப் ஐட்டங்களும் வந்து காணப்படுது. டொப் ஐட்டம் எல்லாம் 1000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில இருந்து இவங்களே பார்த்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே இப்ப நான் இங்க நேர்ல வந்து ஃபீல் பண்ண வரைக்கும் நல்ல மெட்டீரியல், ரைட்டா, நல்ல மெட்டீரியல், நல்ல கலெக்ஷன், விலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அஃபோர்டபுளா இருக்கு, டிசைனும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூனிக்கா இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம், இவங்க 2 நாள் தான் இந்த சேலை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ பாக்கிங்கன்னு சொன்னா ஓடி வந்து எடுத்துறீங்க. லிமிடெட் ஸ்டாக்னு சொல்றதால முந்தி வரவங்க நல்ல கலெக்ஷனை பிடிச்சிருவாங்க. ஸோ நீங்க நாளைக்கு, அதாவது இந்த சேல் எப்ப நடக்க போகுது பாத்தீங்கன்னு சொன்னா ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும், அதாவது நாளைக்கு சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த சேல் வந்து நடக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஓடி வாங்க. ஸோ அப்போதான் அழகழகான நிறைய டிசைன்ஸ் வந்து காணப்படுது. எல்லாத்தையும் வந்து நீங்கள் தூக்கி கொள்ளலாம். ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு டேக்லேயே வந்து அடிச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு லிமிட்டட். இந்த இப்போ ஷல்வார் 3 பீஸ் எல்லாம் 6500, 7500, 8000. ஸோ இந்த மாதிரியான நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான அழகான டிசைன்ஸில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. காலையில் 9 மணிக்கெல்லாம் வந்து இவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓடி வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இரவு 7 மணி வரைக்கும் தான் வந்து இந்த சேலை வந்து இவங்க ஓப்பனில் வச்சிருக்க போகிறாங்க. ஸோ டேட்டை நோட் பண்ணுங்க. ஆகஸ்ட் மாதம் 22 சனியும் 23 ஞாயிறும் காலையில் 9 இருந்து இரவு 7 மணி வரைக்கும் தான். உங்களுக்கு ஷல்வாரெல்லாம் பிடிக்கும்னு சொன்னால் இதை விட பெஸ்ட்டான கலெக்ஷன் மட்டக்களப்பில் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. ஸோ அப்படி இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் ஓடி வந்து யூனிக்கான ஷல்வார்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இவங்களோட சேலை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்லித்தேன். ஆனால் இவங்களோட சேல் எங்கே நடக்குதுன்ற விஷயத்தை நான் இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லலை. ஸோ இவங்களோட சேல் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட மட்டக்களப்பில், அதுவும் கல்லடியில் ஃபேமஸான இடம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லடி கடற்கரை. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கல்லடி கடற்கரைக்கு வார சரவணா வீதியில் காணப்படுற முதியோர் இல்லம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த முதியோர் இல்லத்துக்கு மேலேயே இந்து இளைஞர் மன்றம் என்று சொல்லி ஒரு ஹால் ஒன்று காணப்படுது. அந்த ஹால்ல தான் பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட சேல் நடக்குது. இப்ப இது வந்து இப்ப மட்டக்களப்பு டவுனுக்குள்ள கல்லடிக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் விளங்கிருக்கும். நீங்க தூர இடத்துல இருந்து வந்து இந்த யூனிக்கான கலெக்ஷன்ஸை வந்து பார்க்க போறீங்க. நீங்க ஒரு சல்வார் லவர்னு சொன்னா நீங்க அப்படி வரணும்னு சொன்னா இப்ப நீங்க வந்து கல்லடி பாலத்துக்கு அங்கால டவுன் சைட்ல இருந்து இப்ப வாழச்சனை, ஏறாவூர் அந்த மாதிரியான இடத்துல இருந்து வாரீங்கன்னு சொன்னா நீங்க கல்லடி பாலம் தாண்டி ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கல்லடி கடற்கரைக்கு போறதுக்கான ஒரு ஜங்ஷன் வந்து காணப்படும். அதாவது சரவணா வீதி என்று சொல்லுவாங்க. ஈஸியா எல்லாருக்கும் கேட்டா தெரியும். நான் வீடியோலையும் வந்து ஷோ பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த பெண்டுக்கு முதலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட ஒரு பேனருமே வந்து காணப்படுகிறது. ஸோ நீங்க அந்த சரவணா ரோட்டால வந்து நீங்க ஆட்ட கேட்டான்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட்டா கடற்கரையை நோக்கி வாங்க. நீங்க கடற்கரையை நோக்கி வரக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு போலீஸ் கேம்ப் ஒன்று காணப்படும், ரைட். அதுக்கான பெரிய போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கேம்ப்ல இருந்து நீங்க கடலை பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு அழகான பெரிய சிவன் சிலை வந்து காணப்படும். அந்த சிலை காணப்படுறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வயதுவர் மடத்துல தான் வந்து அந்த சிலையை வந்து காணப்படுது. அந்த சிலையை தாண்டி கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னாலே அந்த வயதுவர் மடத்துக்கான போர்டு, இவங்களோட லதாக் கலெக்ஷன் சேலுக்கான பேனர் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா மேலுக்கு, அதாவது இந்த வயதுவர் மடத்துக்கு மேலுக்கு வந்து இந்த ஹோல் காணப்படுது. இங்க வந்து இந்த சேல் வந்து காணப்படும். ஸோ இதுவே நீங்க காத்தாங்குடி சைட்ல இருந்து வாரீங்கன்னு சொன்னா இஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் தாண்டி ஸ்ட்ரெயிட்டா வந்தா அதே மாதிரி சரவணா ரோட்டுக்கு வந்து ஏறுவீங்க. சரவணா ரோட்டுக்குள்ள நீங்க கடற்கரையை நோக்கி வந்தா தெரியும். ஸோ இன்னும் விளக்கமா சொல்லணும்னா கல்லடி கடற்கரை வந்து சரியா நீங்க இவங்களோட இந்த வயதுவர் மடத்துக்கு முன்னுக்கு நின்று இங்கால திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கல்லடி கடற்கரை வந்து தெரியும். அப்படி கல்லடி கடற்கரைக்கு மிக அருகாமையில வந்து இந்த லதாக் கலெக்ஷன் சேல் வந்து நடந்து கொண்டிருக்குது.
நல்ல விளக்கமாக லொக்கேஷன் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த லொக்கேஷனும் உங்களுக்கு விளங்கலை என்று சொன்னால் தயங்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்களே உங்களுக்கு வழியை சொல்லுவாங்க.